சென்னையில் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் பயனாளிகள் நேரு விளையாட்டு அரங்கிற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், நிகழ்ச்சிக்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்கள்? வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் சாதனை பெண்களுடைய மாபெரும் கொண்டாட்ட விழா என்பது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டி மிகப்பெரிய பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்க தொடக்க விழாவும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய முன்னோடி திட்டத்தின் சாதனைகள், பயனடைந்த மகளிருடைய வாழ்ந்த அனுபவங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்கள் ஒன்றிணைந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. 3 மணி அளவில் தொடங்குவதற்கு முன்பாக தற்போது அதற்கான முன்னோட்ட நிகழ்வுகள் என்பது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய காட்சிகளைத்தான் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏராளமான பயனாளிகள் வந்திருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு திட்டத்திலும் பயனடைந்த பயனாளிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நன்னில மகளிர் நிலவுடைமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், சுய உதவி குழுக்கள், பெண் தொழில் முனைவோர், தோழி விடுதிகள் போன்ற திட்டங்களால் பயனடைந்த மற்றும் சாதனை புரிந்த வெற்றி கதைகளை இந்த நிகழ்வின் போது பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். சாதனை படைத்த பெண்கள், முக்கியமான பிரபலங்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அலுவலர்கள், ஊடகவியலாளர் உட்பட பல்வேறு பிரபலங்களும் தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக பங்கேற்கக்கூடிய மிக பிரமாண்ட நிகழ்வாக இது நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தற்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை 2023ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது வரைக்குமாக 1,13,75,492 பேர் பயனடைந்திருக்கக்கூடிய நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்றது 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் முன்னிலையில் இன்று தொடங்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தான் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை பொறுத்தவரை மகளிருடைய வாழ்வாதாரத்தை பெரிதும் மேம்படுத்தக்கூடிய திட்டமாக இருந்து கொண்ட நிலையில் தான் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சில தளர்வுகள் செய்து தங்களுக்கும் வழங்கப்படும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்ற நிலையில் 2ஆம் கட்டமாக இந்த விரிவாக்க திட்டம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. இதில் பயனாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று காலையிலேயே 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக கூட பயனடைந்த பயனாளி பெண்கள் நம்மளிடம் தெரிவித்தார்கள். இதுபோன்று தமிழக அரசினுடைய பெண்களுக்கான திட்டங்களில் மகளிர் சுய உதவிக்குழு, விடியல் பயணம், தோழி விடுதிகள் உட்பட பல்வேறு திட்டங்கள் மூலமாகவும் இல்லம் தேடி மருத்துவம் உட்பட அனைத்து திட்டங்களிலும் பெரும் பயனை அடைந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருப்பதாக கூட நாம் இதற்கு முன்பாக பயனடைந்தவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட பேட்டிகளின் போது தெரிவித்தார்கள். இவ்வாறாகத்தான் இன்று வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற கொண்டாட்டம் என்பது மிக பிரமாண்டமாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு இந்த நிகழ்வானது தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.